குட் மார்னிங் டு ஆல். வெல்கம் டு ஸ்ரீ கிருஷ்ணன் அகாடமி. ஸோ நம்ம இன்ஸ்டியூட் எங்க இருக்கு அப்படின்னா திருச்சியில எடமலைப்பட்டி புதூர் அப்படின்ற இடத்துல எங்க சார் இருக்கு ஆஃப்லைன் வரணும் அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுறது இல்லைங்க சார். திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு, பழைய பஸ் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. பஞ்சப்பூர்ல தான் புது பஸ் ஸ்டாண்ட் ஒன்றும் ஸ்டார்ட் பண்ணல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பழைய பஸ் ஸ்டாண்ட், அதாவது சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட், ரெகுலர் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்ல அஸ்வின் ஸ்ட்ரீட்க்கு இந்த பக்கமே பார்த்தீங்க அப்படின்னா எடமலைப்பட்டி புதூர் போகிறதுக்கு ஆட்டோ இருக்கும். அப்படியே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பஸ் நிற்குங்க அஸ்வின் ஸ்ட்ரீட்க்கு ஆப்போசிட்லேயே. ஸோ அங்க இறங்கிட்டு அதாவது டவுன் பஸ்ல நிக்கிற இடம். ஸோ அங்க இறங்கிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா எடமலைப்பட்டி புது பஸ் ஸ்டாப்ல இறங்கிடுங்க. ஸோ இறங்கிட்டீங்கன்னா அது ஆப்போசிட்லேயே ஜான்சி பிளாசான்னு இருக்கும். ஸோ ஜான்சி பிளாசால செகண்ட் ஃப்ளோர்ல நம்ம இருக்குங்க. சரியா? ஆஃப்லைன் வந்து கேட்குற கேண்டிடேட்ஸ்க்கு. ஆன்லைன் கேண்டிடேட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ நீங்க இந்த கான்டாக்ட் நம்பர் சாரோட கான்டாக்ட் நம்பர் 9345804591. என்னுடைய கான்டாக்ட் நம்பர் 9791720782. சார் என்னோட கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க. நீங்க கால் பண்ணலாம். பட் இன்கேஸ் நான் கிளாஸ்ல இருந்தேன் அப்படின்னா மேபி என்னால ரெஸ்பாண்ட் பண்ண முடியாம போயிடும். ஸோ அதனால ட்ரை டு வாட்ஸ்அப். இல்லைனா டெஃபினெட்லி ஃபர்ஸ்ட் நம்பர் கால் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர்ல சார் உங்களுக்கு வந்து ஃப்ரீ அக்கௌண்ட் பண்ணுவாரு. ஸோ நானும் கிளாஸ்ல இருக்கும்போது என்னால ரெஸ்பாண்ட் பண்ண முடியாம போயிடும். ஸோ அதில் என்ன பண்ணுங்கன்னா வாட்ஸ்அப் நீங்க ரிப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் உடனே என்ன பண்ணுவேன் பார்த்துட்டு நான் ஃப்ரீயா இருக்கும்போது டெஃபினெட்லி கால் பண்றேன். சரியா? ஓகே. ஸோ நம்ம ஆப் வந்து எங்க சார் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஆப் பிளே ஸ்டோர்ல வந்து ஸ்ரீ கிருஷ்ணா இன்ஜினியரிங் அகாடமி அப்படின்னு போட்டீங்கன்னா வருங்க. ஸோ அந்த இதுல போயிட்டு நீங்க டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்றப்ப ஸோ டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ்க்கான இன்ஸ்டியூட் இது. ஸோ டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்றப்ப அதுல போயிட்டு டெமோ வீடியோஸ் பார்க்கலாம். டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ் எந்த மாதிரி எக்ஸாம் சார்? கேட்டு, டிஎன்இபிஐஇ, டிஆர்பிஐஇ, சாரி டிஆர்பி பாலிடெக்னிக், அதுக்கப்புறம் என்னதுங்க டிஎன்பிசிஐஇ, இது எல்லாமே என்ன பண்ணலாங்க நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் பிஎஸ்சி லைக் இஸ்ரோ, பார்க், டிஆர்டிஓ இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா ஸோ ஜென்ரலி என்ன பண்ணலாங்க நம்ம ஆப்ல போனீங்க அப்படின்னா நம்ம ஆப்ல இதுக்கான டெக்னிக்கல் கிளாஸஸ் வந்து ஆல்ரெடி கோர்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த கோர்ஸ்ல நீங்க என்ன பண்ண முடியும் டெமோ வீடியோஸ் பார்க்க முடியும். அந்த டெமோ வீடியோஸ் மூலியமா என்ன பண்ண முடியுங்க நீங்க வந்து பார்த்துட்டு கண்டென்ட் வந்து அக்சஸ் பண்ணி இது பண்ண முடியும். நீங்க இதை வச்சுட்டு ஃபர்தரா ஜாயின் பண்ண விரும்புறீங்க, டெஸ்ட் ஜாயின் பண்ண விரும்புறீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாங்க யூ கேன் ஜாயின் இன் அவர். ஓகேவா? ஸோ அதுக்கு நீங்க ஃபர்தரா அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பருக்கும் நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. சார் இந்த டாபிக்ல நம்ம என்ன சார் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க போற விஷயம் வந்து ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ்ல லெஸ் இன்ட்ரெஸ்டா இருக்காங்க, நான் டெக்னிக்கல் ஏன் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்காங்க. இதுதாங்க ஃபர்ஸ்ட் விஷயம். ஓகே. இந்த இது வந்ததுக்கான மெயின் ரீசனே இதுதான். ஸோ இந்த நான் டாபிக் எடுக்கிறதுக்கான மெயின் ரீசனே ஒரு டிமெரிட் சைடு, அதாவது டெக்னிக்கல் எக்ஸாம் சைடு இருக்கிற டிமெரிட்ஸை பத்தி சொல்லிட்டு மெரிட்ஸை பத்தி ரெண்டு சொல்லிடுறாங்க. சரியா? ஸோ நீங்க வருஷம் பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சி சைடு எக்ஸாம்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னாலே எப்பயுமே குரூப் 4 குரூப் நோட்டிபிகேஷன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா பல்க் வேகன்சி வருங்க. 10,000 வேகன்சி, 20,000 வேகன்சி, 5,000 வேகன்சி, 8,000 வேகன்சி, 20,000, 15,000 இந்த மாதிரி வந்துட்டே இருக்கும். ஆனா டெக்னிக்கல் எக்ஸாம் சைடு போயிட்டீங்க அப்படின்னா 100 வேகன்சி, 50 வேகன்சி, 10 வேகன்சி, 5 வேகன்சி, சம்டைம்ஸ் ஒரு வேகன்சி, சம்டைம்ஸ் வேகன்சியே கூட இருக்காம இல்லாம இருக்கும். ஏன் இந்த இஷ்யூ வருது சார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஒன் சிம்பிள் ரீசன் சொல்றேங்க. குரூப் 4 கேடர் அப்படின்றது பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிற ஒரு என்ட்ரி கேடருங்க. ஓகே. ஸோ விஓ ஆகட்டும், இல்ல நீங்க மத்த கிளர்க் ஆகட்டும், இல்ல ஸ்டெனோடைபிஸ்ட் ஆகட்டும், யாராவது ஆகட்டும், அது எல்லாமே என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஜாப்ல நீங்க நுழைய போற என்ட்ரி லெவல் கேடர் டிஎன்பிசி மூலம் வைக்கிறதுங்க. குரூப் 2 வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல இருந்து ப்ரமோஷன் கேடர். ஓகேங்களா? ஸோ அதுக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா குரூப் 1 ரேங்க்குங்க, அதாவது கெசட் ரேங்க்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அந்த கேட்டகரியில வந்துடும். இப்போ நம்ம டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ் என்ன கேடர்ல சார் ஃபாலோ ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா சார் நம்ம டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒன் செகண்ட், நம்ம டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டல சார் ஃபாலோ ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாமே கெசட் ரேங்க் ஆஃபீஸர் சார் கிட்டத்தட்ட குரூப் 1 ரேங்க்குங்க. ஓகேவா? பியூர்லி குரூப் 1 கிடையாது. குரூப் 1க்கு ஈக்குவலான ரேங்க், அதாவது டெபுட்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டெப்டி கலெக்டர், சப் கலெக்டர் இந்த ரேங்க்ல வர ஆஃபீஸர்ஸுங்க. ஓகேவா? ஸோ அதனாலதான் நமக்கு அப்போ நீங்க ஜஸ்ட் ஒரு செகண்ட் திங்க் பண்ணி பாருங்க. ஒரு டெப்டி கலெக்டரோ இல்ல ஒரு தாசில்தாரோ இருக்காரு அப்படின்னா அவருக்கு கீழே பாத்தீங்க அப்படின்னா என்னதுங்க கிட்டத்தட்ட ஒரு குரூப் 4 எம்ப்ளாய்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா ஆவரேஜா 25 to 50 எம்ப்ளாய்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க. ஒரு தாசில்தார் இல்ல ஒரு டெப்டி கலெக்டர் ஈக்குவல் ரேங்க்ல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100% வரைக்குமே ஆவரேஜா அப்ராக்சிமேட்டா ஒர்க் பண்ணுவாங்க குரூப் 4 இருந்து குரூப் 2 ரேங்க் வரைக்கும் இருக்கிறவங்க. இப்போ நீங்களும் அதுக்கு ஈக்குவலான ஆபீசர் கேடர்ல இருக்கீங்க அப்படிங்கும் போது ஸோ நாம எத்தனை பேர் நமக்கு ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி கிட்டத்தட்ட ஃபார் எக்ஸாம்பிள் டிஎன்இபி ஏஇயா இருக்கீங்க அப்படின்னா உங்க டிபார்ட்மெண்ட்ல உங்களுக்கும் ஒரு ஆபீஸ், உங்க ஆபீஸ்ல நீங்க தான் ஹெட், உங்களுக்கு கீழே 2 ஜேஇ இருப்பாங்க, டிஏ இருப்பாங்க, ஒரு போர்மேன் இருப்பாரு. ஸோ டிஏக்கு கீழே பாத்தீங்க அப்படின்னா வாட்டர் இவங்க இருப்பாங்க, கேங்மேன் இருப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட என்ன பண்ணுவாங்க, ஒரு 50 மெம்பர்ஸ் வந்து ஆர்கனைஸ்ட் டீமா நீங்க எடுத்துட்டு போவீங்க. சரியா? அப்போ
50 பேருக்கு நீங்க ஹெட்டா இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி, அப்போ அது எந்த லெவலுக்கு ஒரு ஹை கேலிபர் ப்ரொஃபைலா இருக்கும்னு நினைச்சு பாருங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம். அப்போ நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் அப்படின்னு வரும்போது ஒரு ஹை கேலிபர் போஸ்ட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப லிமிட்டட் வேகன்சிஸ் தான் வருங்க. கிட்டத்தட்ட நம்ம குரூப் ஒன் ரேங்க் அப்படின்றதுனால குரூப் ஒன்னுக்கு எவ்வளவு வேகன்சிஸ் ஃபாலோ அவுட் ஆகுதோ அதுக்கு ஈக்குவலண்டா தான் நம்மளோட வேகன்சி ஃபாலோ அவுட் ஆகும். சரிங்களா? இதுதான் ஒரே ரீசன் டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ் வந்து ரொம்ப லிமிட்டடா இருக்கிறதுக்கான ரீசன். சார் இதனால எங்களுக்கு என்ன சார், நாங்க ஏன் சார் டெக்னிக்கல் எக்ஸாம் படிக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, சார் நீங்க இன்ட்ரெஸ்ட் காட்டாத ரீசன் வந்து ஃபர்ஸ்ட் சொல்லிட்டேன். ஓகேவா? இப்ப நான் ஏன் டெக்னிக்கல் எக்ஸாம் படிக்கணும் சார், நீங்க குரூப் ஒன் ரேங்க்ல நீங்க போகணும், குரூப் ஒன் ஈக்குவலான கெட்டட் ரேங்க் வரணும் குரூப் ஒன்ல இருந்து அப்படின்னா நியர்லி 25 இயர்ஸ் ஆச்சு ஆகும். 20 ல இருந்து 25 இயர்ஸ் அப்ராக்சிமேட் ஆயிடுங்க. இதுவே நீங்க டிஎன்இபி ஏஇயோ இல்ல டிஆர்பி பாலிடெக்னிக்கோ இல்ல டிஎன்பிஎஸ்சி ஏஇயோ அதாவது பொதுப்பணித்துறை ஏஇயோ இல்ல வாட்டர் போர்டு ஏஇயோ இல்ல நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ல எக்ஸிக்யூட்டிவ் ட்ரெயினியோ போறீங்க அப்படின்னா டைரக்டாவே கெசட் ரேங்க்ல தான் நுழைய போறீங்க. கெசட் ரேங்க் அப்படின்றப்ப நியர்லி ஈக்குவல் டு குரூப் ஒன் ரேங்க். அப்ப என்னதுங்க, நீங்க அந்த 20 வருஷத்துக்கான ப்ரமோஷனை ஸ்டார்டிங்ல அப்ளைன் பண்ணிடுறீங்க. சரியா? அப்போ ஸ்டார்டிங்ல அப்ளைன் பண்றீங்க அப்படின்றப்ப உங்களுக்கு என்னதுங்க, அதுக்கப்புறம் ஃபர்தர் லெவல் இன்கிரிமெண்ட்ல நீங்க என்ன பண்ண முடியும், யூ கேன் பிகம் த டைரக்டர் ஆஃப் த டிபார்ட்மெண்ட். அந்த டிபார்ட்மெண்ட் டைரக்டர் ஆகிறதுக்கும் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டிஎன்இபிஏ நீங்க ஜாயின் பண்றீங்க, ஒரு 22 வயசு காலேஜ் முடிச்சுட்டேன் சார், நான் 24 வயசுல டிஎன்இபிஏ ஜாயின் பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற பாசிபிலிட்டி என்னதுங்க, நீங்க வந்து சீஃப் இன்ஜினியர் ஆகலாம் அட் ஏஜ் ஆஃப் ரிட்டையர்மெண்ட். ஸோ சீஃப் இன்ஜினியர் அப்படின்றது ஐஏஎஸ் ரேங்க்ல இருக்கிற ஒரு நல்ல ப்ரிவிலேஜ் போற போஸ்டிங். ஓகே, கிட்டத்தட்ட என்னதுன்னா டிபார்ட்மெண்ட் டைரக்டர் மாதிரி. அதாவது சீஃப் இன்ஜினியர் கீழே பாத்தீங்க அப்படின்னா ஏடிஸ் இருப்பாங்க, எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க, ஸோ அது கீழே பாத்தீங்க அப்படின்னா ஏஇஸ் இருப்பாங்க, அது கீழே ஜேஇஸ் இந்த மாதிரி. ஸோ அவ்வளோ ஒரு ஹை ப்ரொஃபைல் ரேங்க் வந்து ஒரு குரூப் ஃபோர்ல ஜாயின் பண்ணும்போது நீங்க என்ன பண்ண முடியாதுங்க, நினைச்சாலையும் போக முடியாது. ஸோ விஏஓ கடைசி வரைக்கும் விஏஓ இருப்பாரு. ஒரு கட்டத்துல என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா கடைசியில கௌரவ செப்பரேட்டரா போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா வச்சுட்டு ரிட்டைர்மெண்ட் கொடுத்துருவாங்க. பட் நீங்க அப்படி கிடையாது. நீங்க ஸ்டார்டிங்ல போகும்போதே என்ன ஆகும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கெசட் ரேங்க்ல போறதுனால நீங்க நார்மலாவே கலெக்டரோட ரேங்குக்கு மேல போயிடுவீங்க. ஒரு கட்டத்துல ஜோனல் ஆஃபீஸர் ரேங்க் வந்துருவீங்க. ஜோனல் ஆஃபீஸர்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இருக்காரு அப்படின்னா அவளுக்கும் வேலை ஆஃபீஸர் போயிடுவீங்க. ஒரு ஜோனுக்கு நீங்க தான் ஆஃபீஸர். ஒரு 2 3 டிஸ்ட்ரிக்ட் கம்பைன் பண்ணிட்டு நீங்க தான் ப்ரிவிலேஜ் பார்த்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ரேங்குக்கு போறீங்க அப்படின்றப்ப வேகன்சிஸ் எவ்வளவு கம்மியா இருக்கும்னு டெஸ்டிங் பண்ணி பாருங்க. இந்த ரீசன்னாலதான் என்ன பண்றது அப்படின்னா டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ்க்கு பல் வேகன்சிஸ் வரது கிடையாதுங்க. ஆனா அதுலயும் வருது, ரேர் கேஸ் சினாரியோ. அதாவது 10 இயர்ஸ் ஒன்ஸ் 15 இயர்ஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி சமயத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி பல்க் வேகன்சிஸ் வரும். சரியா? இது ஒரு விஷயம். அதே மாதிரி குரூப் 4 குரூப் 2ல வைக்கிற மாதிரி ஃப்ரீக்வெண்டா நமக்கு நோட்டிபிகேஷன்ஸ் இருக்குது இல்லைங்க, இது ஒரு பெரிய பிரச்சனை. ஏன் சார் இந்த பிரச்சனையை சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குரூப் 4 குரூப் 2 நான் சொன்ன மாதிரி என்ட்ரி லெவல் வேகன்சி. குரூப் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரொஃபைல் அதிகமான ப்ரொஃபைல், பட் குரூப் போடுறது பாத்தீங்கன்னா என்ட்ரி லெவல் வேகன்சி. ஸோ அப்ப நீங்க இந்த ப்ரமோஷன்ல போறவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா கீழே இருக்கிற வேகன்சி ஃபுல்லாவே ஓப்பனா தான் இருக்கும். அப்படி கீழே இருக்கிற வேகன்சி ஃபுல்லாவே ஓப்பனா தான் இருக்கு அப்படின்றப்ப அந்த வேகன்சியை கன்சிக்வெண்டா ஃபில் பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா இது எல்லாமே என்ட்ரி லெவல் வேகன்சி அப்படின்றப்ப. இதுவே நம்ம போற கெசட் ரேங்க்ல பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு ஹை ப்ரொஃபைல் ரேங்க், அந்த வேகன்சில அடுத்த வேகன்சிக்கு போறீங்க அப்படின்றப்ப ஸோ என்னதுங்க, ப்ரமோஷன் பேசிஸ்லயும் கொஞ்சம் டைம் ஆகும், அட் த சேம் டைம் பவர்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். மாதிரி அந்த வேகன்சி பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஏன்னா லிமிட் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் இருக்க போறீங்க. இவங்க தான் கீழே இருக்கிற அவ்வளோ சம்பாதிச்சு மார்க்கெட்டிங் பண்ண போறீங்க, மேனேஜிங் பண்ண போறீங்க. அப்படி இருக்கும்போது என்னதுங்க, ஸோ உங்க சைடு வந்து வேகன்சிஸ் வந்து நியர்லி என்ன இருக்குங்க, ரொம்ப லிமிட்டடா தான் இருக்கும். ஆனா ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ்க்கே நீங்க கன்சிக்வெண்டா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றப்ப நீங்க என்ன பண்ண முடியும், டெஃபினெட்லி அதை ஓவர் கம் பண்ணிட்டு நீங்க ஒரு வேகன்சியோ 2 வேகன்சியோ எது இருந்தாலுமே ஈஸியா ஜாப் வாங்கிட முடியும். சரியா? இது ஒரு விஷயங்க. சரியா? இதுவே நான் டெக்னிக்கல் எக்ஸாம் ஸ்டேட் லெவல்ல ப்ரிப்பேர் பண்றேன் சார், என்னால சென்ட்ரல் லெவல்ல அப்ரோச் பண்ண முடியுமா சார் அப்படின்றத டெஃபினெட்லி நான் ஒரு ஐடியா தரேன். ப்ரிப்பரேஷன் அப்படின்றது கேட் எக்ஸாம் ஓரியன்டா ப்ரிப்பேர் பண்ணும். ஸ்டேட் எக்ஸாம் ஓரியன்டா எப்பயும் ப்ரிப்பேர் பண்ணாதீங்க. கேட் எக்ஸாம் ஓரியன்டா ப்ரிப்பேர் பண்ணிட்டே வாங்க. அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் இந்தியாவில் இருக்கிற எல்லா டெக்னிக்கல் எக்ஸாம்ஸும் எழுத முடியும். ஓகேவா? ஸோ எல்லா டெக்னிக்கல் எக்ஸாம்ஸும் அப்படின்னா எல்லா பிஎஸ்சிக்குமே நீங்க எழுத முடியும். ஸோ எல்லா அதர் ஸ்டேட் எக்ஸாம்ஸும் நீங்க எழுத முடியும், அப்பியர் ஆக முடியும், குவாலிஃபை ஆக முடியும், எல்லாமே பண்ண முடியுங்க. ஓகேவா? கேட் ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது அப்போ இதுவே நீங்க குரூப் 4 குரூப் 2 ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா தமிழ்நாடு லெவல்ல இருக்கிற எக்ஸாம்ஸ் மட்டும் ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஓகே, இதுவே நீங்க டெக்னிக்கல் எக்ஸாம் கேட் ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா சார் இந்தியாவில படிச்சாலையும் மோட்டார் அப்படின்றது உங்களுக்கு கிளாக் கிளாக் ஆண்டிகல் இது மாற போறது இல்லை. எல்லா இடத்துலயுமே ஆரம்ப அப்படிதான் உருவாக போகுது. ஓகே, எல்லா இடத்துலயுமே உங்களுக்கு உங்க டிபார்ட்மெண்ட் ரிலவெண்டான பேப்பர் படிக்கிறீங்க அப்படின்னா என்னதுங்க, அது உலகத்துல எங்க போனே மாற போறது இல்லை. ஓகேவா? பட் குரூப் 4 குரூப் சிலபஸ் வந்து அந்த மாதிரி கிடையாது. ஓகேவா? இன்னைக்கு ரிலவெண்டா இன்னைக்கு கரண்டா என்ன இதுல போயிட்டு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். ஆனா நம்ம வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் ஒரு ஸ்கீம் அப்படின்றதுனால நமக்கு
இன்வென்ஷன்ஸை பேஸ் பண்ணி இருக்கும், டிசைன்ஸை பேஸ் பண்ணி இருக்கும். அப்படி இருக்கும்போது என்னதுங்க, லைஃப்ல நீங்க எந்த கண்ட்ரிக்கு போனாலுமே இந்த ஸ்ட்ரீம்ல நீங்க இருக்கும்போது டெக்னிக்கலி ஸ்ட்ராங்காகவும் இருப்பீங்க, அட் சேம் டைம் வெல் நாலேஜபிள் பர்சன்ஸாகவும் இருப்பீங்க. ஸோ அட் த சேம் டைம் என்னதுங்க, பவர் அண்ட் ப்ரிவிலேஜ் பர்சனாகவும் இருப்பீங்க. ஓகே, இந்த குரூப் ஒன் கம்பேர் பண்ணையில டெஃபினெட்லி திங்க் குரூப் டூ கம்பேர் பண்ணையிலே சொல்றேன், குரூப் டூ கம்பேர் பண்ணலையே ஏஇ இஸ் அ ஹை கேலிபர் போஸ்ட். ஓகே, டிஎன்பிஎஸ்சி ஏஇ ஹை கேலிபர் போஸ்ட், டிஎன்பிஏஇ ஹை கேலிபர் போஸ்ட், டிஆர்பி வந்து பாத்தீங்கன்னா டிஆர்பி பாலிடெக்னிக்லாம் பாத்தீங்கன்னா சப் கலெக்டருக்கு ஈக்குவல் ரேங்க்குங்க. ஓகே, சப் கலெக்டருக்கு நிகரான ஒரு ரேங்க். ஏன்னா நீங்க பே ஸ்கேல் பார்த்தாலே தெரியும், சப் கலெக்டர் என்ன வராரோ அதை விட பே ஸ்கேல் கொஞ்சம் லைட்லி ஹையராகவே இருக்கும் டிஆர்பி பாலிடெக்னிக். ஸோ இந்த ரீசனால தான் நமக்கு வேகன்சி கம்மியாக வரும். சரியா, நீங்க குரூப் ஃபோருக்கோ குரூப் டூக்கோ ப்ரிப்பேர் பண்ண மாதிரி ஸ்டேட்டுக்கு ஒரு சிலபஸ், இதுல சென்ட்ரல் எழுத போறீங்க, சென்ட்ரல் சிலபஸ் நீங்க மாற்றி ப்ரிப்பேர் பண்ணிக்கும். ஆனா அந்த எந்த பிரச்சனையும் டெக்னிக்கல்ல கிடையாது. டெக்னிக்கல்ல நீங்க என்ன பண்ணலாங்க, ஒரு சிலபஸ், ஒரு காமன் பேட்டர்ன், அந்த காமன் பேட்டர்ன் நம்ம ஸ்டேட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், கேட் லெவல் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அட் சேம் டைம் ஆல் இந்தியா லெவல்ல இருக்கிற பிஹெச்டிக்கு என்ன பண்ணுவாங்க, அப்ளை பண்ண முடியும், ஜாப் கிளியர் பண்ணலாம், ஸோ ஈஸியா போக முடியும். சரி, கன்சிஸ்டன்டா நீங்க படிச்சுட்டே வரீங்க அப்படின்னும் போது டெஃபினெட்லி என்ன பண்ண முடியும்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய டெக்னிக்கல் சைட்ல வந்து நீங்க வேகன்ஸை ஈஸியா தட்டு போயிட முடியும். நீங்க நினைச்சுப்பீங்க, என் ஃப்ரெண்டு குரூப் ஃபோர்ல படிச்சான், 2 வருஷம் தான் படிச்சான் ஜாப் ஆகிட்டான், 3 வருஷம் தான் படிச்சா ஜாப் ஆகிட்டான், 6 months தான் படிச்சா ஜாப் ஆகிட்டான். ஆனா நான் வந்து டெக்னிக்கல் எக்ஸாம்ல உட்காந்துட்டு இருக்கிறேன், 6 வருஷம் படிச்சுட்டு இருக்கேன், 5 வருஷம் படிச்சுட்டு இருக்கேன். சார், நீங்க 6 வருஷம் வேலைக்கு போல சார், நீங்க 6 வருஷம் வேலைக்கு போல மேம். ஆனா 6 வருஷம் கழிச்சு நீங்க ஜாப் ஜாயின் பண்ண போறீங்க. உங்க ஃப்ரெண்டு குரூப் போல விஏ ஆயிட்டாரு, இல்ல ஒரு ஜூனியர் கிளர்க் ஆயிட்டாரு. 6 வருஷம் கழிச்சு உங்க ரேங்க்ல இருப்பாரு அவரு. திங்க் பண்ணுங்க என்னைக்காச்சும். நீங்க ஆற ரேங்க் அவர் கிட்டத்தட்ட ஆகும் அப்படின்னா நியர்லி 20 years ஆகும். 20 years மேல ஆகுமே தவிர 20 years கீழே ஆகாது. அப்ப 20 years வரைக்கும் நீங்க படிச்சாலுமே உங்களுக்கு என்னதுங்க லிமிட் டைம், அதுதான் 20 years படிக்க சொல்லல. ஸோ அவ்வளவு டியூரேஷன் போயிட்டு தான் அந்த ப்ரமோஷனுக்கே வர முடியும். ஆனா நீங்க அந்த ப்ரமோஷனை என்ட்ரி லெவல்லயே அச்சீவ் பண்ணிடுறீங்க. அதனால நீங்க இங்க நான் சொல்றது என்ன அப்படின்னா, கன்சிஸ்டன்டா டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ் நான் ப்ரிப்பேர் பண்ண போறேன் சார், நான் டெக்னிக்கல் ஜாப் தான் போக போறேன், நான் வந்து ஹை ப்ரொஃபைல் கேலிபர் தான் போக போறேன் அப்படின்னா டெஃபினெட்லி சொல்றேன், கோ ஃபார் டெக்னிக்கல் எக்ஸாம். ஸோ இன்ஜினியரிங் கேண்டிடேட் உங்க ஸ்ட்ரீம்க்கு ரெலவெண்டான எக்ஸாம்ஸ் போறீங்க அப்படின்னா டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ் பெட்டர் சாய்ஸ். குரூப் ஃபோர் குரூப் டூ பார்க்கறதுக்கு பெரிய ப்ரிவிலேஜ் மாதிரி தெரிஞ்சாலுமே ஆஸ் கம்பேர்டு டு டெக்னிக்கல் லெவல் ஏஇ, அசிஸ்டன்ட் டைரக்டர் போஸ்ட் இதெல்லாம் கம்பேர் பண்ணையில அது ஒண்ணுமே கிடையாது. ஒரு டிபார்ட்மெண்ட்ல அசிஸ்டன்ட் டைரக்டரா போறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட என்னதுங்க, குரூப் கிட்டத்தட்ட குரூப் ஒன் ரேங்க் தான் அது. குரூப் ஒன்ல டிஎஸ்பி சக்கல் ரேங்க் அது. சரியா, அவ்வளவு ஒரு ஹை ப்ரிவிலேஜ் ஜாப் வந்து என்ட்ரிலே அனுபவிக்க முடியும் அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்க டெக்னிக்கல் எக்ஸாம் மட்டும் தான் முடியும். இல்லைன்னா நீங்க என்ன பண்ணணும், குரூப் ஒன் எழுதணும். குரூப் ஒன் எழுதுறவங்க பாத்தீங்க அப்படின்னா நியர்லி அவங்க என்ன பண்ணுவாங்க, 4 years 5 years 6 years 7 years 10 years வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணலாம் பாத்திருக்கேன். ஈவன் குரூப் ஃபோருக்கே சொல்றேங்க, குரூப் ஃபோர்லயுமே 6 வருஷம் 8 வருஷம் படிச்சு போஸ்டிங் வாங்கலாம் இருக்காங்க. ஸோ அதை கம்பேர் பண்ணி நம்ம டெக்னிக்கலி அவ்வளோ எல்லாம் ஒன்றும் படிக்க தேவையில்லை. ஓகேவா, அவங்கள கம்பேர் பண்ணி நம்ம என்ன பண்ணல, மனப்பாடம் பண்ண தேவையில்லை. அவங்கள கம்பேர் பண்ணி நம்ம ரொம்ப வாஸ்ட் சிலபஸ் அப்படின்னு கிடையாது. டெக்னிக்கல் சிலபஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய டிபார்ட்மெண்ட் நீங்க படிச்சதுதான், மேபி நீங்க காலேஜ்ல படிக்காம இருந்தாலுமே இங்க நீங்க ஒரு சப்ஜெக்ட் படிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அந்த ஒரு சப்ஜெக்ட் எடுத்து என்ன பண்ண முடியும், மற்ற சப்ஜெக்ட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி படிக்க முடியும். இதுவே குரூப் ஃபோர் எடுத்துக்கீங்க, இல்ல குரூப் எடுத்துக்கீங்க, ஜாகிரபி, ஹிஸ்டரி, பாலிட்டி இருக்குது, எக்கனாமிக்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தமிழ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் இருக்கு, இந்த மாதிரிலாம் இருக்கு. இப்ப இதுல நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா இன்டர் ரிலேட் பண்ண முடியாது. நான் ஹிஸ்டரியை கொண்டு போயிட்டு என்ன பண்ண முடியாது, எக்கனாமிக்ஸ் சேர்த்த முடியாது. நான் என்ன பண்ண முடியாதுங்க, இந்தியன் பாலிட்டியை கொண்டு போய் என்ன பண்ணாது, ஜாகிரபியில சேர்த்த முடியாது. ஓகேவா, இன்டர்லேட்டன்ஸ் வந்து பெரிய அளவுக்கு பண்ண முடியாது. ஆனா நம்ம டிபார்ட்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சிம்பிளா சொல்றேங்க, இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஒரு பேப்பர் இருக்கு. ஒரு பேப்பர் டிரான்ஸ்ஃபார்ம் தியரி, இந்த ஒரு பேப்பர் நீங்க கம்ப்ளீட்டா ஃபுல் ஃபிளெஜ்டா தரவாயிட்டீங்க அப்படின்னா அதுல ஃபோரியர் சீரிஸ் வரும், ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் வரும், இசட் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் வரும், லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் வரும். ஸோ டிஸ்கிரிட் கன்யூஸ் ரெண்டையும் படிச்சிருவீங்க. இதை படிச்சீங்கன்னா சிக்வஸ்டன் பேப்பர் கம்ப்ளீட், கான்ட்ரஸ்டன் பேப்பர் கம்ப்ளீட். ஸோ நெட்ஒர்க்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஏசி டிரான்சிஷன் கம்ப்ளீட்டட், டிசி டிரான்சிஷன் கம்ப்ளீட்டட். ஓகேவா, ஸோ டூ போர்ட் ரெஃபரன்ஸ் அனாலிசிஸ்க்கு என்ன பண்ணலாங்க, நீங்க இது யூஸ் பண்ணிக்க முடியும், டிரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இவ்வளவு ப்ரிவிலேஜ் வந்து ஒரு சின்ன டாபிக், இந்த ஒரு சின்ன டாபிக் நீங்க கிளியரா படிச்சாலும் என்ன பண்ண முடியும், அந்த ப்ரிவிலேஜ் அங்க கொண்டு வர முடியும். இந்த மாதிரி ஒவ்வொரு பேப்பருமே இன்டர் ரிலேட் பண்ற படிக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ்ல மட்டும் தான் இருக்கு. டைப் பை சைட் நாலேஜபிளாவும் மாறிடுவீங்க. த சேம் டைம் வேற என்ன இருக்குங்க, ப்ரிவிலேஜும் அதிகம், போஸ்டிங்கோட ப்ரியாரிட்டியும் அதிகம். சரியா, டிமெரிட் சொல்லிட்டு வெறும் மெரிட் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. டிமெரிட்ஸ் அப்படின்றது நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்து ரொம்ப லிமிட்டடுங்க. செகண்ட் விஷயம், ரெகுலர் வேகன்சிஸ் கிடையாது. அதுக்குன்னு வேகன்சியா வராம போயிருமான்னு கேட்டீங்க அப்படின்னா கவர்மெண்ட்ல ஏஇ போட்டு அப்ப யாரு தான் போய் உட்கார போறீங்க. சரியா, கீழ இருந்து ப்ரமோஷன்ல வரவங்க எல்லாம் ரொம்ப வருஷம் ஆகும் ஏஇ ஆகிறதுக்கு.
அப்ப நீங்க டைரக்ட் ஏஇ போற, நீங்க தான் டைரக்ட் ஏஇயா போறீங்க. அப்படின்றப்ப வேகன்சிஸ் வந்து எவ்வளவு இருக்குன்னு பாக்காதீங்க. பட் அதுக்கு பின்னாடி இருக்கிற பவர்ஸ் அண்ட் ப்ரிவிலேஜஸ் பாருங்க. ஏஇ இஸ் நியர்லி அபோவ் இன்ஸ்பெக்டர். ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்காங்கன்னா இன்ஸ்பெக்டர் ரேங்க்கு மேல இருக்கிற போஸ்ட். ஓகே, அந்த ரேங்க்ல நீங்க போய் உட்காரீங்க அப்படின்றப்ப பவர்ஸ் அண்ட் ப்ரிவிலேஜ் வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத ஜஸ்ட் திங்க் பண்ணுங்க. ஸோ எந்த அளவுக்கு நீங்க பவர்ஃபுல்லா இருப்பீங்க, எந்த அளவுக்கு நீங்க ஒர்த்தா இது பண்ணுவீங்க, உங்களுடைய பவர்ஸ் எப்படி இது பண்ண முடியும், யூட்டிலைஸ் பண்ண முடியும், மக்களுக்கு எந்த அளவுக்கு நீங்க பிளெக்சிபிளா சேவை பண்ண முடியும், இதெல்லாமே ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க. ஸோ இதனாலதான் என்ன சொல்றோம் அப்படின்னா, டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ் வந்து லிமிட்டடா இருந்தாலுமே இன்னைக்கும் அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்க கேண்டிடேட் இருந்துட்டே தான் இருக்கீங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகுது அப்படின்னா ஜஸ்ட் நான் சொல்ற விஷயம், இந்த வருஷம் டிஎன்இபிஐ வரப்போகுது. டிஆர்பி பாலிடெக்னிக் வந்து வருதோ இல்லையோ, ஓகேவா, பட் டிஎன்இபிஐ இஸ் கோயிங் டு கம். டிஆர்பி வந்து வந்தது அப்படின்னா சந்தோஷம், வரலாறு ஒன்றும் பிரச்சனை இல்லை, டெஃபினெட்லி இட் வில் கம். என்னைக்கு இருந்தாலுமே டிஎன்இபிஐயும் டிஆர்பி வந்துடும். டிஎன்பிசிஐ வருஷம் வருஷம் வேகன்சி வந்துட்டே தான் இருக்கு. கண்டக்ட் பண்ணாம இருக்கிறது இல்ல, வேகன்சிஸ் வருஷம் வருஷம் விடுறாங்க. அது ஒன்னோ ரெண்டோ அஞ்சோ பத்தோ, ஆனா வருஷம் வருஷம் வந்துட்டே தான் இருக்கு. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஒன்ஸ் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஸோ நியர்லி 3 to 4 years மறுபடியும் பல்க் வேகன்சி வரதுக்காக வெயிட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ டிஎன்இபிஐல இப்போ வரப்போறது பல்க் ரெக்ரூட்மெண்ட் தான். ஸோ எலக்ட்ரிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் இதை விட ஒரு பெரிய ஜாக்பாட் எதுவுமே கிடையாது. நெவர் மிஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. சரிங்க சார், நான் வந்து இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ணேன் சார். கண்டென்ட் பார்த்துட்டேன் சார், கண்டென்ட் சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. டெஸ்ட் சீரிஸ் வந்து ஆக்சுவலி நம்ம டெஸ்ட் சீரிஸ் ஃப்ரீயா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். டெஸ்ட் சீரிஸ் நீங்க பார்த்துருப்பீங்க, டெஸ்ட் சீரிஸ் எழுதிட்டு இருக்கிறவங்க எழுதிட்டு இருப்பீங்க. ஸோ டெஸ்ட் சீரிஸ் வந்து எல்லாமே ஓகே சார், எல்லாமே நான் சாட்டிஸ்ஃபைடா இருக்கேன் சார். எனக்கு இன்ஸ்டியூட்ல சேர்ந்து படிக்கணும் விருப்பம் இருக்கு சார். அப்ப என்ன சார் பண்றது சார்? நாங்க வந்து ஸ்பெஷலி பாத்தீங்க அப்படின்னா டிஎன்பிசிஐ, டிஆர்பி பாலிடெக்னிக், அதுக்கப்புறம் என்ன டிஎன்இபிஐ, இதை பேஸ் பண்ணிட்டு என்ன பண்றோம்னா இப்போ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு. செகண்ட் பேட்ச் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஜனவரி 4ல ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஜனவரி 4 2025 ஸ்டார்ட் பண்ண போறோம். சரி, இதுக்கு டெமோ செஷன் எப்ப ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெமோ செஷன் வந்து 1ஆம் தேதி 1வது மாசம் 2025. அதாவது நியூ இயர் அப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா we have started a demo session. சரியா, இந்த டெமோ செஷனுடைய டைமிங் இது எல்லாமே என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்ல இன்ஃபார்ம் ஆயிரும். டெமோ செஷனுக்கு என்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எப்படி சார் என்ரோல் பண்றது? சார் உங்க நேம் இது பண்ணிடுங்க, நீங்க என்ன டிபார்ட்மெண்ட், காலேஜ் நேம், இயர் ஆஃப் பாசிங். ஓகேவா சார், நீங்க பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இயர் ஆஃப் பாசிங் போடுங்க. இல்ல சார் நான் படிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா எந்த இயரோ அந்த இயர் போடுங்க. படிக்கிற ஆஸ்பிரன்ஸ்க்கு நான் சொல்ற விஷயம், ட்ரை டு கோ ஃபார் கேட் எக்ஸாம். கேட் எக்ஸாம்ஸ் வந்து ப்ரிஃபரபிளி இப்போதைக்கு வேணாம், ஏன்னா படிச்சிட்டு இருக்கீங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவேர்னஸ் இருந்தாலுமே நீங்க எக்ஸாம், நீங்க காலேஜ் முடிச்சா மட்டும் தான் எக்ஸாம்ஸ் அப்பியர் ஆக முடியும். கேட் எக்ஸாம் அப்படி கிடையாது. யூ கேன் அப்பியர் ஃப்ரம் தேர்ட் இயர் நோட்ஸ். தேர்ட் இயர்ல நீங்க குவாலிஃபை ஆயிட்டீங்க அப்படின்னா யூ ஆர் குவாலிஃபைடு ஃபார் பிஎஸ்சி. ஓகே, நீங்க அந்த ஸ்கோர் கார்டு 3 years யூஸ் பண்ண முடியும். லைக் ஈவன் மைசெல்ஃப், என்னோட ஸ்கோர் கார்டும் பாத்தீங்க அப்படின்னா 3 years வேலிட். இந்த வருஷம் வேலிட், அடுத்த வருஷம் வேலிட், அடுத்த வருஷம் வேலிட். 3 வருஷம் நான் 26 வரைக்கும் யூஸ் பண்ணிக்க முடியும். சரியா, ஸோ இந்த மாதிரி 3 years தான் யூஸ் பண்ணிக்க முடியும். அந்த 3 yearsல எனக்கு எப்போ மைண்ட் சேஞ்ச் ஆனாலும் என்ன பண்ண முடியும், என்னால் ஐஐடிஸ்க்கும் போக முடியும், என்ஐடிஸ்க்கும் போக முடியும், பிஎஸ்சிஸ்க்கும் போக முடியும். ஓகே, அந்த ப்ரிவிலேஜ் வந்து உங்களுக்கு டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ்ல இருக்கு. இதுவே நீங்க குரூப் 4 கிளியர் பண்ணிட்டு நான் அடுத்த வருஷம் ஜாயின் பண்ணிக்கிறேன், இல்ல 2026 ஜாயின் பண்ணிக்கிறேன், இல்ல குரூப் கிளியர் பண்ண 2026 ஜாயின் பண்ணிக்கிறேன் விடுவாங்களா? வாய்ப்பே கிடையாது. ஓகேவா, இது குரூப் 1 சொல்றாங்க, குரூப் 1 கிளியர் பண்ணிட்டு 2026 ஜாயின் பண்ண விடுவாங்களா? விட மாட்டாங்க. இல்ல ஐஏஎஸ் எடுத்துக்கோ, ஐஏஎஸ் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், இல்ல ஐபிஎஸ் போலீஸ் சர்வீஸ். இப்ப கிளியர் பண்ணிட்டீங்க, இல்ல இல்ல நான் 2 வருஷம் வெளியில சும்மா போயிட்டு வரேன், 2026 ஜாயின் பண்ணி விடுவாங்களா? அந்த பிளெக்சிபிலிட்டி எந்த இதுவுமே கொடுக்க மாட்டாங்க. ஸோ கேட் மூலியமா அந்த ப்ரிவிலேஜ் இருக்கு. ஓகே, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தேர்ட் இயர்லயே கொடுக்குற ரீசன் இதுதான். நீங்க தேர்ட் இயர்லயே நீங்க நல்லா ஹைஃபையான ஸ்கோர் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபைனல் இயர் முடிச்சுட்டு நீங்க பிஎஸ்சி போனா பிஎஸ்சி போய்க்கலாம், ஐஐடிஸ் போனா ஐஐடிஸ் போகலாம், என்ஐடிஸ் போனா என்ஐடிஸ் போகலாம். கேட் எக்ஸாம் வந்து டஃப்பான எக்ஸாம்லாம் கிடையாதுங்க. நிறைய பேர் திங்க் பண்ணீங்க கேட் இஸ் டஃப் எக்ஸாம் அப்படின்ட்டு. ஸ்ட்ராட்டஜிக்கல் கேம் பிளே, ஈஸியான சக்சஸ், இதுதான் கேட்டோட பிளான். ஓகே, ஸோ அதை பத்தி நீங்க ஃபர்தரா உங்களுக்கு வேணும் அப்படின்னா நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், கேட்ல உண்டான அவார்னஸ் வீடியோஸ் போட்டிருக்கோம். அது எப்படி கிராக் பண்ணணும், என்ன ஸ்ட்ராட்டஜில படிக்கணும், எவ்வளவு ஹவர் ஸ்பெண்ட் பண்ணணும், எல்லாத்துக்குமே வீடியோ இருக்குங்க நம்ம ஆப்லயே. அதே மாதிரி நம்ம அட் சேம் டைம் நம்ம யூடியூப் சேனல்லுமே அந்த ஆப் இருக்கு, இது இருக்கு, வீடியோஸ் இருக்கு. ஜஸ்ட் கோத்ரூ பண்ணுங்க. ஸோ டெமோ அட்டன் பண்ண விரும்ப சார், காலேஜ் முடிச்சுட்டேன் சார், காலேஜ் பாஸ் பண்ணிருக்கேன் சார் அப்படின்னா ஒன்றும் கிடையாதுங்க. நேமு, டிபார்ட்மெண்ட், காலேஜ் நேம், இயர் ஆஃப் பாசிங். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் அட்டன் பண்ணலாம், காலேஜ் முடிச்சவங்க அட்டன் பண்ணலாம். ஆஃப்லைன்லயும் அவைலபிலிட்டி இருக்கு, ஆன்லைன்லயும் அவைலபிலிட்டி இருக்கு. ஆஃப்லைன் வேணுன்றவங்க சொன்ன மாதிரி புதூர்ல வந்து அங்க நீங்க இன்ஸ்டியூட் செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கு, அங்க ஜாயின் அட்டன் பண்ணலாம், ஆஃப்லைன் டெமோ அட்டன் பண்ணலாம். இல்ல சார் நான் ஆன்லைன்லயே இருக்கேன் சார், நான் வந்து வெளியில ரொம்ப லாங்ல இருந்து வர வேண்டியதா இருக்கு, என்னால வர முடியாது சார் அப்படின்னா நீங்க ஆன்லைன்லயே லைவ் ரெக்கார்டட் ஆக்சஸ் ரெண்டுமே நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம். நீங்க அது மூலியமா என்ன பண்ண முடியுங்க, இந்த பேட்ச் ஆக்சஸ் பண்ண முடியும். டெமோஷன் வந்து பாத்தீங்கன்னா 1ஆம் தேதி நியூ இயர் எப்போ போட்டிருக்கோம்.
ஸோ 1 hour or 2 hours டெமோ போகும். ஸோ கைண்ட்லி ட்ரை டு அட்டன் த டெமோ செஷன். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. ஒன்ஸ் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணீங்க அப்படின்னா அகைன் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பேக் பண்றதுக்கு நியர்லி 6 to 7 years ஆயிடும். ஏன்னா டெக்னிக்கல் சைடு இருக்கிற ப்ராப்ளம் இதுதான். டெக்னிக்கல் சைடில் இருக்கிற டாபிக் அதுதான். கிரீன் எக்ஸாம்ஸ் வந்து குரூப் 4 குரூப் 2 மாதிரி பார்த்தீங்கன்னா பெரிய லெவல் பால் தான் வரும். ஆனா அந்த 10-20 10,000 பேர் அமைக்கிற அளவுக்கு இருக்கும். இதுதான் ப்ரிவிலேஜ். ஓகேவா? அதனால தயவு செஞ்சு சொல்றேன், பேக் பண்ணிடுங்க, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. டிஎன்இபி இஸ் கோயிங் டு கம். டிஆர்பி வரப்போகுது, எப்போ வேலையும் வரலாம். ஸோ நோட்டிஃபிகேஷன்ஸோ எதுவாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போ வேலையும் அனௌன்ஸ்மெண்ட் வருங்க. அதே மாதிரி டிஆர்பியில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சைடு ஹேண்டில் பண்ணது வெளில ஹேண்டில் பண்ண விரும்பும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். டிஎன்இபி பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் போயிருக்குது. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஸோ மானிய கோரிக்கைகளை இது பண்ணிட்டு ஒன்ஸ் ஃபண்ட் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா எக்ஸாம்க்கான நோட்டிஃபிகேஷன் டிஎன்பிசி கைக்கு போயிடுங்க. சிலபஸும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ லிமிட் பண்ணிட்டா எங்கெங்க எவ்வளோ கொஸ்டின் கேட்கும் அப்படின்றது ஸ்பெசிஃபை பண்ணிட்டா ஸ்ட்ராட்டஜிக்கல் கேம் பிளே ஈஸியான சக்ஸஸ். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும். இது டிஎன்பிசி மாதிரி நான் கடல் மாதிரி படிக்கணுமான்னு கேட்டீங்க அப்படின்னா அந்த லெவலுக்கு நீங்க படிக்க வேண்டிய நிர்பந்தமும் அவசியமும் தேவைப்படாது. சார் இதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்லிடுறேன், ஏஇக்கும் நீங்க இதுக்கும் டிஎன்பிசி டிஎன்பி ஏஇக்கு பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் ஜிஎஸ் ரெண்டுமே படிக்கணும். அப்படின்றப்ப உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் வரும், சார் நான் குரூப் 4க்கு படிக்கிறது தானே சார் இன்டைரக்டா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா எஸ் சார், லிமிட் சிலபஸ் மறந்துடாதீங்க. டிகிரி ஸ்டாண்டர்ட் தான், பட் சிலபஸ் பாத்தீங்கன்னா அப்படின்னா குரூப் 2 லெவல் தான் நீங்க படிக்கிறீங்க டிகிரி ஸ்டாண்டர்ட்னால. ஸோ ஆனா இந்த குரூப் 4 லெவலுக்கு அது குரூப் 2 லெவலுக்கு டஃப்னஸ் இருக்குமான்னு கேட்டீங்க அப்படின்னா அந்த லெவலுக்கு உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் பண்றது அந்த ரொம்ப ப்ரிவிலேஜா இருக்காது. அப்படியே டஃப்னஸ் இருந்தாலுமே நீங்க வரி பண்ண தேவையில்லை. ஆப்டிடியூட் 15 மார்க் இருக்கும், ரீசனிங் 10 மார்க் இருக்கும். இது போக மீதி இருக்கிற 75 மார்க் என்ன இருக்குங்க, உங்களுடைய டிபார்ட்மெண்ட் பேப்பர் இருக்கும். ஓகே, அதாவது டிபார்ட்மெண்ட் பேப்பர்னா லைக் பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, தமிழ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ எக்கனாமிக்ஸ் மாதிரி தான் இருக்கும். அப்படின்றப்ப அது நீங்கள் ஈஸியாக படிச்சுட்டு என்ன பண்ண முடியும், மார்க் வாங்கிட முடியும். 75 அதாவது அவுட் ஆஃப் 100 கொஸ்டின்ஸ் நீங்கள் 60+ அப்படின்றது ஈஸியாக வாங்கிடலாம். அச்சீவபிள் டார்கெட் தான், ரொம்ப எஃபர்ட் போட்டு படிக்கிற மாதிரி இருக்காது. டெக்னிக்கல் சைடு இன்கேஸ் நல்லா காம்பன்சேட் பண்ண முடியாலுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை. டெக்னிக்கலி ஸ்ட்ராங்கா இருக்கீங்க அப்படின்னா டெக்னிக்கலி ஒரு 170 180 போற ஸ்டப் இருக்கு அப்படின்னா அஷ்யூரா சொல்றேன், ஒரி பண்ணாதீங்க, டெஃபர்ட் போஸ்டிங். ஓகேவா? யாருமே உங்களுக்கு தடுக்க முடியாது, டெஃபர்ட் போஸ்டிங். சரியா? இந்த வீடியோல டிமெட்ஸை பத்தி பார்த்திருப்போம். சேம் டைம் என்னென்ன அட்வான்டேஜ் ப்ரிவிலேஜஸ் எல்லாத்தையும் பார்த்திருப்போம். சார் ஆபீஸும் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிடுறேன், நீங்க போய் பாத்துருக்கீங்களா தெரியாது. ஏஇ ஆபீஸ் வந்து கிட்டத்தட்ட இந்த இன்ஸ்டியூட் அளவு இருக்குது சார். கிட்டத்தட்ட இந்த இன்ஸ்டியூட் அளவு இருக்கும் சார். இப்ப எங்க இன்ஸ்டியூட் இருக்குது, நீங்க வந்தீங்க தெரியும், ஆப்பிள் தெரியும். இந்த ரூம் அளவுக்கு இருக்கும் சார். இந்த ரூம் எவ்வளவு இருக்கோ அந்த அளவுக்கு இருக்கும் சார். ஒரு ஏஇக்கு ஒரு பர்சனுக்கான ஆபீஸ். ஸோ ப்ராப்பரா நீட்டா இது பண்ணிட்டு அந்த டெஸ்க் அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே இது நல்லா வேற லெவல் ப்ரிவிலேஜா இருக்கும். டிஎன்பிஐ ஆஃபீஸும் பாத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? புது பில்டிங் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு கேபின் கொடுத்து ப்ராப்பரா பர்ஃபெக்டா வச்சிருப்பாங்க. ஏன்னா நீங்க ஒரு கெசட் ரேங்க் ஆஃபீஸ்ன்றனால. இதுவே குரூப் 4 குரூப் 2 இருக்கீங்க அப்படின்னா ஒரு சேர் போட்டு ஒரு சின்ன கூப் கேபின் கொடுத்துருவாங்க. ஒரு 10 10 10க்கு 10 இல்லைன்னா 5க்கு 5 கூப் கேபின் கொடுத்துருவாங்க. அந்த கூப் கேபின்ல உட்காந்து உங்க ஃபைல்ஸ் இது பண்ணீங்க, சேர் போட்டு இது பண்ணிருப்பீங்க. ஓகேவா? பட் இங்க இருக்கிற சௌரியமும், இங்க இருக்கிற பிளெக்சிபிலிட்டி, இங்க இருக்கிற அதிகார பதவி, இங்க இருக்கிற வலிமை அந்த போஸ்டிங் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அது இருந்தாலுமே இதுக்கு நிகர் கிடையாது. மறந்துடாதீங்க, குரூப் 4 வில் ஆர் குரூப் 2 வில் நெவர் பி ஈக்குவல் டு குரூப் 1. ஓகேவா? ப்ரமோஷன்ல போற போஸ்டிங் வேற, டைரக்டா வர்றது வேற. நீங்க எல்லாம் கெசட்ல என்ஜினியரோட கெசட் ரேங்க் ஆஃபீஸர் கிட்டத்தட்ட குரூப் 1 ரேங்க். ஸோ சில போஸ்ட்ல பார்த்தீங்கன்னா டைரக்ட் குரூப் 1 தான். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஒன்ஸ் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ பின்னாடி நீங்க அகைன் 3 to 4 years நியர்லி 6 years வரைக்கும் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்ஸ் an opportunity comes அப்படின்னா ட்ரை டு பேக். ஐ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே.